السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ادعوني أستجب لكم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாக்கியம் நிறைந்த நல் உம்மத்துமார்களே, அருமையான பெருமக்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எட்டி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நிரப்பமான முறையில் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக அல்லாஹ் ஆக்கி தந்த புரிவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தந்த புரிவானாக. அவனுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து புரிவானாக. எல்லா நிலைகளையும் அவன் கொடுத்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய தௌஃபீக்கினை தந்திர புரிவானாக. அவனுடைய கடமைகளை எல்லா நிலைகளையும் நிறைவு செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வர புரிவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தில் எல்லா நிலையும் கடைபிடிக்க வாழக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து புரிவானாக. புனித ரமலானை அடைந்தோம், மீதம் இருக்கக்கூடிய நாட்களிலும் நிறைவான நிலையில் நோம்பு நோற்று இரவு நின்று வணங்கி இன்னவர நல்ல அமல்கள் எல்லாம் செய்து ரமலானுடைய முழு நற்பாக்கியங்களையும் பெற்றவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து நாளை வறுமை நாளில் ரய்யான் என்னும் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய தௌஃபீக்கினை பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வரக்கூடிய காலங்களில் ஹஜ்ஜிகளும் உம்ராக்களும் தவாஃபுகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌதாவில் நேரடியான ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லக்கூடிய பாக்கியங்களையும் பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அந்த பாக்கியத்தை பெறுவதற்குரிய நற்பாக்கியவன்களாக நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி புரிவானாக. நாம் செய்த அமல்கள், நாம் செய்த இன்னபிற நல்ல அறன்கள், நாம் செய்த நற்காரியங்களை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அருமையான பெருமக்களே, துஆ சம்பந்தமாக நாம் தொடர்ந்து இந்த துஹருடைய தொழுகையை நிறைவு செய்துவிட்டு இந்த ரமலானுடைய காலங்களில் பார்த்து வருகிறோம். துஆ செய்வதற்குண்டான சில அடிப்படைகள். எல்லா நேரங்களிலும் துஆ செய்யலாம், துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்றாலும் சில சமயங்களில் துஆ செய்தால் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் அப்படிங்கிற செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அதுல வக்து ஸஹர், ஸஹருடைய நேரம், தஹஜ்ஜுடைய நேரம் அப்படிங்கிறத கடந்த நாளில் பார்த்தோம். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துஆஉ லா யர்து இன்த நிதா. வாங்கு சொல்றாங்கல்ல, வாங்கு சொல்லக்கூடிய நேரம் இருக்கிறது அல்லவா, அது ரொம்ப அற்புதமான நேரம். வாங்கு சொல்வது என்னமோ மோதினாரு தான், ஆனா அந்த வார்த்தைகள் யாருடைய வார்த்தைகள்? அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு பெரியவன் என்று அழைக்கப்படுகிறது. அல்லாஹு பெரியவன் என்று அழைக்கப்படுகிறது. அல்லாஹுவை வணங்குவதற்கு வாருங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஹய்ய அலஸ் ஸலாத், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஷஹாதத் கலிமாவை நாம் சொல்லி அந்த கலிமா அழைப்பு கொடுக்கப்படுகிறது. வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். அதே போல அந்த பாங்கு இருக்கிறது அல்லவா, பாங்குடைய வார்த்தைகள் இருக்கிறது அல்லவா, யாரும் உருவாக்கிய வார்த்தைகளும் அல்ல.
ஒரு சஹாபியுடைய கனவில் கண்ட காட்சி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை செய்த பொழுது சரியான முடிவு ஏற்படவில்லை. ஒரு சஹாபியுடைய கனவில் இந்த வார்த்தைகள் ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தைகளை சொல்லப்பட்டவுடன் உமர் ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள் எல்லாம் சொன்னார்கள், என்னுடைய கனவிலும் இந்த வார்த்தையை பார்த்தேன் அப்படின்னாங்க. அப்பனா அல்லாஹ் எதை காட்டி கொடுத்தானோ அந்த வார்த்தைகள் தான் அல்லாஹ்வுடைய அழைப்பிற்காக வேண்டி, இறைவனை வணங்குவதற்காக வேண்டி, தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்படக்கூடிய அந்த அழைப்பு பணியை கொடுக்கக்கூடியவர் உயர்ந்த அந்தஸ்து நாளை மறுமை நாளை உலகத்தில் கேவலமா இருக்கலாம், அற்பமாக நினைக்கலாம், ஒரு கூலியாளாக நம்ம நினைக்கலாம். காலங்களும் சூழ்நிலைகளும் நாட்டின் நடப்புகளும் எப்படி இருக்கு அப்படின்னா, இப்படி ஒரு ஆளை அமைச்சதான் வாங்க சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் அப்படிதான். இப்படி நாளை இந்த அழைப்பு கொடுக்கக்கூடியவருடைய நிலை நாளை மறுமை நாளையில் உயர்ந்த அந்தஸ்து, அவருடைய கருத்துக்கள் உயரமாக ஆக்கப்படும். அப்படின்னா என்ன, அந்த அளவுக்கு கண்ணியமாக அவரை பார்க்கப்படும் அர்த்தம். நாளை மறுமை நாளையில கண்ணியமாக பார்க்கக்கூடியவர்களில் அதான் கொடுக்கக்கூடியவர்களும் ஒருவர். நாமளும் வாய்ப்புகள் கிடைக்கும் போது பார்க்க சொல்லிக்கணுங்க. அது அவருடைய வேலை தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காம, வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது சந்தர்ப்பம் நம்ம அதனால நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு சொல்லணும். பாங்கு சொல்லும் போதும் நம்ம பாட்டு எக்ஸ்பிரஸ் வேலைத்துல காம சொல்ற மாதிரி பாங்கு சொல்லிட்டு போவோம். பாங்கை அழகாக சொல்ல வேண்டும். பாங்கு சொல்லுவதற்கொண்டு நியமிக்கப்பட்டவர்கள் அதற்கு பிலால், அதற்கு உம்மு மக்தும் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் பாங்குக்காக வேண்டியே நியமிக்கப்பட்டவர்கள். பாங்குக்காக வேண்டியே நியமிக்கப்பட்டவர்கள். அருமையான பெருமக்களே, இப்படி பாங்கு சொல்லக்கூடிய சமயத்தில் நாம் துஆ செய்தோம் என்றால் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். பாங்கு சத்தத்தை கேட்டு ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுபிர ஷைத்தான் பின்னோக்கி செல்கிறான். பாங்கு சொல்லி முடிஞ்சோட திருப்பி ரிட்டர்ன் வந்துடுறான். பாங்கு சொல்லி முடிஞ்சோட ஷைத்தான் ரிட்டர்ன் வந்துடுறான். திருப்பி காமத் சொல்லப்படுது இல்ல, காமத் சொல்லப்படும் போதும் திருப்பி ஷைத்தான் போயிடறான், வெளியே போயிடறான். சப்தம் எங்கு கேட்கவில்லையோ அதுவரையும் அதை தாண்டி போயிடறான். கேட்காத இடம் வரைக்கும் போயிடறான். கேட்கிற இடம் வரையும் நிக்கிறது இல்லை அவன். ஷைத்தான் ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணு உமரை பார்த்து ஓடின சத்தம் ஷைத்தான் ஓடினது. உமர் ஒரு வழியா வந்தா ஷைத்தான் அந்த வழியில வர மாட்டான்னு சொல்லுவாங்க. அதே போல பாங்கு சப்தத்தை கேட்டாலும் ஷைத்தான் என்ன பண்ண மாட்டா, இருக்க மாட்டா அப்படிங்கிறது தான் ஹதீஸ்ல வரக்கூடிய செய்திகள். திரும்பவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இகாமத் சொல்லப்பட்டு முடிக்கப்பட்டவுடன் தொழுகை ஆரம்பிக்கப்படுகிறது அல்லவா, தொழுகையில் நமக்கு சந்தேகங்கள் ஏற்படும். 3 ரக்காத்துகளா 4 ரக்காத்துகளா 5 ரக்காத்துகளா தொழுதமா அப்படின்னு சந்தேகம் ஏற்படும் அல்லவா. அந்த சந்தேகம் ஷைத்தானுடைய வேலை அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சந்தேகம் ஷைத்தானுடைய வேலை. பாங்கு சொல்லும் போது ஷைத்தான் விரண்டோடுகிறான். அப்பனா அந்த உன்னதமான நிலை தான் பாங்கு. அந்த பாங்கு சொல்லக்கூடிய நிலையில் நீங்கள் துஆ செய்தீர்கள் என்றால் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நேரம் அது. இன்னொரு ஹதீஸ் வருது, அத்துஆஉ பைனல் அதானி வல் இகாமத்தி லா யுரத்து. பாங்குக்கும் இகாமத்திற்கும் மத்தியில் உண்டான நேரம். அப்பனா என்ன, பாங்கு சொன்ன பிறகு தொழுகை ஆரம்பிக்கிறதுக்கு காமத் சொல்லுவோம். அந்த இடைப்பட்ட நேரங்கள் இருக்கிறது அல்லவா, 15 நிமிடங்கள் 20 நிமிடங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த 15-20 நிமிடம் துஆவுடைய நேரங்களாக நாம் மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தாலும் அப்படியே பேசிட்டு தான் இருப்போம், சும்மா உட்கார்ந்துட்டு இருப்போம், துஆ செய்வதில்லை. துஆவுடைய ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்களில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பாங்குக்கும் இகாமத்திற்கும் இடைப்பட்ட நேரத்தை துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. அடுத்து சொல்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, சேவல்கு நம்ம ஊர்ல அதெல்லாம் இல்ல 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 ஹதீஸ்ல வரக்கூடியதை நம்ம நினைவுபடுத்துகிறோம். நம்ம வில்லேஜ்ல போய் இருக்கிறோம், யாருக்காச்சும் வில்லேஜுக்காரங்களுக்கு நம்ம சொல்லலாம், அப்படித்தானே. சேவல் கூவுகிறது அல்லவா, அதிகாலை நேரங்களில் சேவல் கூவும். அந்த நேரம் சேவல் கூவுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அந்த நேரமும் துஆ அங்கீகரிக்கப்படும் என்று சொன்னாங்க. ஏன் அங்கீகரிக்கப்படுது? சேவலுக்கு என்ன அப்படி, அதுக்கு மகத்துவமா அப்படின்னா இல்ல, சேவல் கூவுவது மலக்குமார்களை பார்த்து கூவுகிறது அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அப்பனா எந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்தில் மலக்கு வருகிறார். அந்த மலக்கு வரக்கூடிய சமயத்தில் சேவல் கூவுகிறது. நாமும் அந்த இடத்தில் இருக்கிறோம். நாம் நல்ல காரியங்கள் எங்கெல்லாம் செய்கிறோமோ அந்த இடத்தில் மலக்கு இருந்தால் மலக்கும் ஆமீன் சொல்லுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகையில இமாம் கைருல் மக்தூபி அலைஹிம் வலல்லாஹின் ஆமீன் சொன்னோன்னே வல்லாஹின் சொன்னோன்னே ஆமீன் சொல்லணும்ல, மலக்குமார்களும் நம்மளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மலக்குமார்களும் ஆமீன் சொல்லுகிறார்கள். நீங்களும் ஆமீன் சொல்லிக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆமீனும் மலக்குமாருடைய ஆமீனும் ஒன்றுபட்டு விடும் என்றால் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த ஆமீன் கபூலியத் என்ற நிலையை ஏற்பட்டுவிடும். கபூலியத் ஏற்றுக்கொள்ளப்படுதல் என்ற நிலையை வந்துவிடும். அது அதனால இன்னைக்கு ஆமீன் சொல்றதும் சில முறைகள் இருக்கு. தொழுகையில் ஆமீன் சொல்றோம்ல, இன்னைக்கு நம்ம பள்ளியெல்லாம் ஷாஃபி பள்ளி மாதிரி எல்லாமே சத்தமா சொல்லி இருக்கிறான். ஷாஃபி பள்ளி மாதிரி ஒரு நேரத்துல பார்த்தா ஷாஃபி பள்ளியா கூட தோணிடும். சில பேர் கேட்பாங்க, உங்க பள்ளி ஷாஃபி தானே இருந்து நீங்க பிஸ்மில்லா ஓதுன்னு கேட்பா. சில பேர் சில அதுக்கு மாதிரிலாம் வருவாங்க. வந்து ஆமீன் மட்டும் சத்தமா இருக்கு, நீங்க ஏன் பிஸ்மில்லா சொல்லலாம்பாங்க. இது ஹனஃபி பள்ளி தாங்க. ஷாஃபிகள் இருக்கலாம், நிறைய இருக்கலாம். என்ன ஹனஃபிகள் எதை சப்தமாக ஓத வேண்டுமோ அதை மட்டும் சப்தமாக ஓத வேண்டும். ஹனஃபி மதகபை சார்ந்தவர்கள் சப்தமாக ஆமீன் சொன்னால் சப்தமாக ஆமீன் சொல்வது கூடாது, மெதுவாக தான் சொல்ல வேண்டும். அப்படி மெதுவாக சொல்வதுதான் வாஜிபு. வாஜிபுக்கு நேர் மாற்றம் சப்தமாக சொல்வது. அப்பனா நீங்க சப்தமாக சொன்னீங்கன்னா சகு செஞ்சா செஞ்சிடும், இல்லாட்டி தொழுக கூட. ஹனஃபி மதகப் என்ற சட்டத்தின்படி நீங்க தொழுகும் போது ஹனஃபி மதகபை சார்ந்தவர்கள் சப்தமாக ஆமீன் சொன்னா அந்த தொழுகை என்ன ஆகாது. நீங்க சப்தமா சொல்லிட்டீங்க அப்படின்னா வாஜிபுக்கு நேர் மாற்றமாக செய்து விட்டால் என்ன பண்ணணும், சகுந்தா செய்யணும். அப்படி செய்யறதா தொழுக கூடாது. மெதுவாக சொல்வதும் வாஜிப். அதை நாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளதான் வேண்டும். அருமையான பெருமக்களை, இப்படி மலக்குமார்களுடைய ஆமீனும் சேர்த்து நம்முடைய ஆமீன் இருந்துச்சுன்னா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். மலக்குமார்களை பார்த்துதான் அதிகாலை வேளைகளில் சேவல் கூவுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. அதே போல சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, துஆ செய்தா நாங்கள் துஆ செய்யக்கூடிய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். எந்த நேரத்தில் துஆ செஞ்சா ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. நாங்கள் துஆ செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நாங்கள் எந்த நேரத்தில் துஆ செய்தால் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்கப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அத்-துஆஉ பஅத ஸலாத்தில் மக்தூபா, கடமையான தொழுகைக்கு பிறகு செய்யக்கூடிய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னா. கடமையான தொழுகை என்ன? 5 வேளை தொழுகை, ஃபஜ்ர், துஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா. இது சலாம் கொடுத்தவுடன் நாம் செய்யக்கூடிய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். ஹதீஸில் வரக்கூடிய செய்தி. சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தது. நீங்க துஆ அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் தொழுகை முடிந்தவுடன், ஃபர்தான தொழுகை முடிந்து துஆ செய்யுங்க, அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, நீங்க துஆ செய்ய வேண்டும் என்றால் சில குர்ஆன் வசனங்களை ஒன்று ஓதிக்கொள்ளுங்கள், அல்லது ஒரு இபாதத்தை செய்து கொள்ளுங்கள், அல்லது ஒரு நன்மையான காரியத்தை செய்து கொண்டு துஆ செய்தீர்கள் என்றால் அந்த நன்மையின் பொருட்டால் அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்வார். அதனாலதான் எங்கேயாவது துஆ செய்யறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டா ஒரு யாசின் ஓதி, ஒரு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி, நம்ம எல்லாம் ஃபஜ்ர் தொழுதுட்டு அல் ஃபாத்திஹான்னு சொல்லி அது ஒரு சடங்கு அல்ல, சம்பிரதாயம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறை அது. நீங்கள் குர்ஆனுடைய வசனங்களை ஒரு இபாதத்தை செய்து அந்த இபாதத்தின் மூலமாக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வது அப்படிங்கிற ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்ததுதான் என்ன சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் இக்லாஸ் ஓதி துஆ செய்யக்கூடிய பழக்க வழக்கங்கள் எல்லாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அல் ஃபாத்திஹான்னு சொன்னாலே என்ன ஆகுது, ஏதோ ஷிர்கான செயல் செஞ்சுற மாதிரி சொல்லுவாங்க. அல் ஃபாத்திஹா சூரத்துல் ஃபாத்திஹா, இக்ரவு அல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுங்கன்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. அல் ஃபாத்திஹா என்ன?
இக்ரவு அல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹா ஓத ஆரம்பிங்க எல்லாரும், நம்ம துஆ செய்ய போறோம் அப்படின்னு அர்த்தம். அது வேற ஒண்ணுமே கிடையாது. ஷிர்க்லாம் கிடையாது, பித்அத் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இல்ல சூரத்துல் அது குர்ஆனுடைய ஒரு அத்தியாயத்தினுடைய பெயர். ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு ரக்காத்துகளையும் ஓத வேண்டும், அது வாஜிபான நிலை. அது அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அந்த வசனங்கள் இருக்கக்கூடிய அந்த வசனங்களை ஓதி ஒரு இபாதத்தை செய்து ஒரு குர்ஆனுடைய வசனங்களை ஓதி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹ் அந்த துஆவை கபூலியத் என்ற நிலைக்கு செல்கிறது. அருமையான பெருமக்களே, இப்படி தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய துஆ, ஃபர்லான தொழுகைக்கு பிறகு இறை கடமை, ரப்பே உன்னுடைய இறை கடமையை நான் நிறைவு செய்து விட்டேன், உன்னுடைய கடமையை செய்த பிறகு நான் உன்னிடம் கரங்கள் ஏந்தி துஆ செய்யக்கூடிய அந்த நிலையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்கள்ல வருது, யுத்தத்திற்காக வேண்டி சொல்லுவாங்கல்ல, அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தத்திற்காக வேண்டி செல்வாங்கல்ல, அப்படி போருக்காக வேண்டி தயார் செய்து போகக்கூடிய சமயத்தில் செய்யக்கூடிய துஆவும் ஏற்றுக்கொள்ளப்படும். பயணங்களை மேற்கொள்கிறார்கள் அல்லவா, அந்த பயணங்களின் போது ஓதக்கூடிய செய்யக்கூடிய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஊருக்காக வேண்டி செல்லும் பொழுது, பயணங்களில் செல்லும் பொழுது பயணம் செய்யக்கூடியவர்கள், பெரியவர்கள், நல்லவர்களிடம் துஆ செய்யுங்க, பயணங்கள் இலகுவாகுவதற்கு சொல்லிட்டு போவாங்க. அதே போல யாரிடம் சொல்லிட்டு போறாங்களோ அவங்களும் சொல்லுவாங்க, நீங்க சஃபர் ஆலி, நீங்க துஆ செய்யுங்க, ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிமா. அப்படி சஃபர் செய்யக்கூடியவர்கள், பயணம் செய்யக்கூடியவர்கள் துஆ செய்தால் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே போல இன்னொரு ஹதீஸ்ல வருது, தொழுகைக்காக வேண்டி இகாமத் சொல்லப்படுகிறது அல்லவா, அந்த இகாமத் சொல்லப்படக்கூடிய சமயத்தில் ஏதாவது சின்ன துஆக்களை செய்து கொள்ள வேண்டும். அது இகாமத் சொல்லப்படக்கூடிய நேரம் கபூலியத்துடைய நேரம் அப்படின்னா. அதே போல மழை பெய்யவில்லை, நமக்கு மழை பெய்து விட்டால் நமக்கு ஒரு ஆனந்தம். ஜன்னல வீட்டில் இருந்தா ஜன்னலை திறந்து பார்ப்போம், அழகா மழை பெய்யுது, சூப்பரா பெய்யுது, வேடிக்கை பார்ப்போம் நாம். அது வேடிக்கை பார்க்கக்கூடிய நேரம் அல்ல. மழை பெய்யும் பொழுது துஆ செய்ய வேண்டும், துஆ ஏற்று அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகிறது. அது அல்லாஹ்வுடைய அருள் இறங்கக்கூடிய நேரம். அது அந்த நேரத்தில் துஆ செய்தாலும் துஆ ஏற்றுக்கொள்ள முடியும் என்றாங்க. இன்னைக்கு மழை பெஞ்சா செல்ஃபி எடுத்து மழையோடு சேர்ந்து குடிக்கிற மாதிரி செல்ஃபி, அப்படிதானே? துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள் மழை பெய்யும் போது ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ஹதீஸ்ல வருது, கஅபத்துல்லாவை போனவுடன் பார்க்கிறோம் அல்லவா, பார்த்தவுடன் துஆ செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஅபத்துல்லாஹ் என்ன அல்லாஹ்வுடைய இல்லம், முதல் இல்லம், எல்லா நபிமார்கள் ஒன்று கூடிய இடம் அது, நபிமார்களால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் அது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையும் எல்லா நபிமார்களுடைய பாதங்களும் பட்ட இடம். நூற்றுக்கணக்கான நபிமார்களுடைய அடக்கத்தலங்கள் அதை சுற்றி இருக்கிறது என்று வரலாற்று செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்லும். அருமையான பெருமக்களே, இப்படி புனிதமான இடம் அந்த கஅபத்துல்லாவை பார்த்தவுடன், அல்லாஹ்வுடைய இல்லத்தை பார்த்தவுடன் துஆ செய்தால் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். கஅபத்துல்லாவை பார்த்தது மட்டுமல்ல, கஅபத்துல்லாவை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்குல்ல, அந்த இடங்கள்லாம் ரொம்ப அற்புதமான துஆ செய்வதற்கு உண்டான இடம். அது ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு, அது சொர்க்கத்துடைய கல். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தார்கள் அல்லவா, அவர்களுடன் சேர்ந்து வந்து இறங்கிய கல் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு, அந்த இடம், அந்த கல்லு சொர்க்கத்திற்குரிய கல் அல்லவா, அந்த கல் அதற்கு அருகாமையில் இருந்து துஆ செய்தால் துஆ கபூலியத். இமாம் ஹஸன் அல்-பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், கஅபத்துல்லாவை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு 12-13 இடங்களை குறிப்பிட்டு இமாம் ஹஸன் அல்-பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, இந்த 12-13 இடங்களிலும் யார் துஆ செய்தாலும் அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்வாங்க. அதுல முதல் இடமாக ஹஸன் அல்-பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன இடம் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மாணவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க.
அவருடைய தலையிலெல்லாம் புழுதிகள் படிந்த நிலையில் சந்திக்கிறாங்க. தலை ஃபுல்லா புழுதி படிஞ்சிருக்கு. என்ன இவ்வளவு இவ்வளவு ஒரு அழகில்லாத சூழ்நிலையில் வந்திருக்கீங்களே, தலையெல்லாம் புழுதி படிந்த நிலையில் வந்திருக்கீங்களே, இப்படி ஒரு காட்சியை நான் பார்த்ததில்லையே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை நான் முத்தமிட்டு வருகிறேன் அப்படின்னாங்க. அல்லாஹ் அக்பர். அங்கு 70,000 மலக்குமார்கள் முண்டி அடித்துக் கொண்டு ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுவதற்காக வேண்டி சுற்றி வளைத்து நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களையும் தாண்டி நான் முத்தமிட்டு வருகிறேன். மனிதர்கள் முத்தமிடுவதையும் சுற்றி வளைவதும் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியும், மலக்குமார்கள் சுற்றி வருவது நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாது. மலக்குமார்கள் மனித உருவத்துக்கு கூட இருக்கலாம், ஆனா நம்மள மாதிரி சண்டை போட மாட்டாங்க, அடிச்சு பிடிச்சிட்டு எல்லாம் தள்ளிட்டு போக மாட்டாங்க. அங்க போனா காட்டு மிராண்டிகளாக பிடிச்சி தள்ளி நசுக்கி உள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்காண்டி உயிர் இருக்கா இல்லையெல்லாம் தெரியாது, அந்த சூழ்நிலை எல்லாம் ஏற்படும். அப்பொழுது மற்றவர்களை இடையூறு செய்து அமல் செய்யக்கூடிய நிலையை இஸ்லாம் எப்பவுமே ஆதரிக்காது. ஒரு ஆளை துன்புறுத்தி தான் நாம் அமல் அப்படின்னு நன்மை அப்படின்னா அந்த அமல் கிடையவே கிடையாது இஸ்லாத்துல. எந்த வகையிலும் கிடையாது. அது தொழுகையாக இருக்கட்டும், மற்ற இபாதத்துகளாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும். ஒரு ஆளை அபகரித்து, ஒரு ஆளுடைய சொத்தை அபகரித்து நான் நல்லா வாழ்ந்து அதுல நான் ஜக்காத்து கொடுக்குறேன்னா அது கூடுமான கூடாது. அது இன்னொருவனுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி இன்னொருவன் வாழ்ந்து அதுல நன்மை செய்யணும், அது கூடுமா இல்ல ஏற்றுக்கோனா. அதே போல 4 பேரை நெருக்கி கீழே தள்ளி மிதிச்சு நான் போய் ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல போய் முத்த முடியும் அப்படின்னா அது அல்லாஹ்விடத்துல கபூலியத் இல்லை. வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் பொழுது செய்து கொள்ள வேண்டும். அதெல்லாண்டி இஸ்லாம் என்ற முறையை ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்திருக்காங்க. கையை நீட்டி அந்த கையை முத்தமிடுவதுதான் வாய்ப்பு. அதுதான் அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுகிறார்கள். அமீருல் முஃமினீன் அவர்கள் முத்தமிட்டு சொன்னார்கள், ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பார்த்து பேசி சொன்னார்கள், கல்லே நீ வெறும் கல், உனக்கு எந்த விதமான ஆற்றலும் கிடையாது, எந்த விதமான பவர் உனக்கு கிடையாது, ஆக்கக்கூடிய ஆற்றலோ அழிக்கக்கூடிய ஆற்றலோ உனக்கு எந்த விதமான சக்தியும் உனக்கு கிடையாது. என் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிட்டார்கள் என்பதற்காக வேண்டி நானும் முத்தமிடுகிறேன், ஒரு சுன்னத்தை நிறைவேற்றுகிறேன் சொன்னாங்க. சுலுல்லா உன்னை கண்ணியப்படுத்தினால் நானும் கண்ணியப்படுத்துகிறேன், அப்படித்தானே. ரசூலுல்லா எதை செஞ்சாங்களோ அது சஹாபாக்கள் செய்வாங்க. ரசூல் உன்னை கண்ணியப்படுத்தியதனால் நானும் கண்ணியப்படுத்துகிறேன். உனக்கு எந்த விதமான ஆற்றலும் இல்லை. அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, கல்லுக்கு ஆற்றல் இல்லைதான், ஆனால் அந்த கல்லுக்கு மகிமை உண்டு, சிறப்புகள் உண்டு. அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்து, அமீருல் முஃமினீன் அவர்களே, இந்த கல் இருக்குல்ல, இந்த கல்லு இது அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான். படைச்சிட்டு இந்த உலகத்தில் எவ்வளவு மனிதர்கள் இந்த உலகத்தில் தோன்றுவார்களோ, இந்த உலகத்தில் எவ்வளவு மனிதர்கள் பிறப்பார்களோ அத்தனை மனிதர்களுடைய அணுக்களாக அல்லாஹ் ஏற்படுத்தினான். அத்தனை அணுக்களையும் அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க. நம்ம எல்லாம் யார் பார்த்திருப்பா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்திருப்பாங்க. அப்ப பார்க்கக்கூடிய சமயத்துலதான் ஒரு அணு ஒரு உருவம் மட்டும் கொஞ்சம் அழகாக இருந்தது. அதற்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஒரு அணு மட்டும் ரொம்ப அழகா இருந்தது. அதற்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் இவர் ரொம்ப அழகா இருக்கிறாரு, ரொம்ப அழகா இருக்கிறாரு, இவர் எவ்வளவு நாள் வாழுவாரு? 60 வயசு வாழ்வாரு. 60 வயசு தானா? என்னுடைய ஆயுள் ஒரு 40 கொடுத்துட்டு சொன்னாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆயுள் ஒரு 40 வருடத்தை அவர்களுக்கு கொடுத்துருக்க. 40 வயசு எடுத்து கொடுத்தாச்சு, அல்லாஹ் கொடுத்துட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டோன்னா வீட்டில் வரக்கூடிய செய்திகள் சொல்றவங்கள்ட்ட 40 வயது கொடுக்கப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மரண தருவாய் 40 அவர் அல்லாஹ் நியமித்த அந்த 40 வருடத்துக்கு முன்பாகவே அவருக்கு மலக்குல் மௌத் இன்னும் 40 வருஷம் இருக்குன்னு சொன்னாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இல்ல ஞாபகம் இல்லையா, உங்களை படைத்தவுடன் எல்லாமே சிசுக்களாக இருந்த சமயத்தில் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீங்க உங்க 40 வயசு கொடுத்த ஞாபகம் இல்லையா? மனுஷ மறதியாளர் தானே, முதல் மனிதன் மறதி
அந்த மறதி எல்லோருக்கும் இருக்கதான் செய்கிறது. நினைவுபடுத்துறாங்க மலக்குமார்கள். இப்படி அந்த அந்த சமயம் அணுக்களாக இருந்த சமயத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட பொழுது அணுக்களாக இருந்த சமயத்தில் நாமெல்லாம் அல்லாஹ் நம்மிடம் எல்லாம் ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கொண்டார். நமக்கு தெரியல. அதை குர்ஆன் சொல்லுகிறது. அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் அல்லையா அப்படின்னு நம்மகிட்ட கேட்டான். நான் உங்களுடைய இறைவனா இல்லையா என்று கேட்ட ரப்பு நம்மகிட்ட. பாலூபலா, ரப்பே நீதான் எங்களுடைய இறைவன் என்று எல்லோரும் சாட்சி சொன்னோம். ரப்பே நீதான் எங்களுடைய இறைவன் என்று நாம் பதில் சொன்னோம். அல்லாஹ் கேட்டவுடன் அந்த பதிவு எங்க இருக்கு அப்படின்னா ஹஜ்ருல் அஸ்வத் கல்லில தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது உலகத்துடைய முதல் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னாங்க. அதில் தலியது எல்லாம் தராங்க. முதல் பதிவேடு சொன்னாங்க. இன்னைக்கு கம்ப்யூட்டரில் பதிவு செய்ததை போல அல்லாஹ் அந்த கல்லில் தான் அந்த உடன்படிக்கையை பதிவு செய்து வைத்திருக்கிறார் என்று அதற்கு அறிவியல்லாஹு தஆலா சொன்னாங்க. அப்படி மகிமை பெற்ற சிறப்பு பெற்ற கல்லுதான் என்பதை அதற்கு அறிவியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க. அந்த கல்லுக்கு பக்கத்தில் நின்று துஆ செய்தா ஏற்றுக்கொள்ளப்படும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரங்கள் இந்த காபூர்ல சுற்றி இருக்கக்கூடிய இடத்தையும் நான் சொல்லிடுறேன். இன்ஷா அல்லாஹ் ஷார்ட்டா சொல்லிட்டு அடுத்த நிலைக்கு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள் பார்க்கலாம். வல்லவன் அல்லாஹ் கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் எங்கெல்லாம் துஆ அங்கீகரிக்கப்படுமோ, எந்த நேரங்கள் எல்லாம் துஆ செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படுமோ அந்த நேரங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய கோரிக்கைகளையும் நம்முடைய தேவைகளையும் கேட்டு பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்னும் திருக்கலிமாவின் படி வாழ்ந்து அதனை நிலைத்திருந்து அந்த திருக்கலிமாவை நம்முடைய இறுதி மூச்சின் பொழுது மொழியக்கூடிய பாக்கியத்தினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரப்படுவானாக. நாம் செய்யக்கூடிய தொழில், வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், வேலை அனைத்தையும் வரக்கத்திற்குரியதாகவும் அபிவிருத்திக்குரியதாகவும் ஆக்கி தந்தரப்படுவானாக. எந்த விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் ஒன்றினாமல் அல்லாஹ் நீயே முழுமையானவர்களை பாதுகாப்பாயாக. ஆபத்துகள், பேராபத்துகள், விபத்துகள் அனைத்திலிருந்தும் முழுமையானவர்களை பாதுகாப்பாயாக. மன சஞ்சலங்கள், மன கஷ்டங்கள், மன வேதனைகள், மன நோய்கள் அனைத்திலிருந்தும் முழுமையானவர்களை பாதுகாப்பாயாக. எங்களை வாட்டி வதைக்கக்கூடிய பலாய் முசீபத்துகள் அனைத்து விதமான சோதனைகளிலிருந்தும் முழுமையானவர்களை பாதுகாப்பாயாக. கண் திருப்தியிலிருந்தும், பொறாமைக்காருடைய பொறாமையிலிருந்தும், அநியாயக்காருடைய அநியாயத்திலிருந்தும், சூழ்ச்சிக்காருடைய சூழ்ச்சியிலிருந்தும், கெட்ட மனிதனுடைய பார்வையிலிருந்தும், சிறு சூனியம் போன்றவற்றிலிருந்தும், எதிர்ப்புடைய தீங்கிலிருந்தும், விஷப்பிராணிகளுடைய தீங்கிலிருந்தும் யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் முழுமையாக பாதுகாப்பாயாக. எங்கள் அனைவருக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை தருவாயாக. நோய் நொடியற்ற வாழ்க்கை தருவாயாக. இருக்கக்கூடிய நோய்களை அடியோடு போக்கிடுவாயாக. எந்த நோய்களும் வந்திருக்காமல் அல்லாஹ் நீ முழுமையாக பாதுகாப்பாயாக. இந்த தினத்தை எங்களுக்கு வெற்றியான லாபம் தரக்கூடிய மகிழ்ச்சியான சந்தோஷமான நாங்கள் நாடிய காரியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நாங்கள் எதிர்க்கக்கூடிய அனைத்து நல்ல அமல்களையும் நிறைவேற்றப்படக்கூடிய தினமாக ஆக்கி தந்தருவாயாக. இன்றைய தினம் பிறரிடம் நாங்கள் ஏமாறு விட்டு பிறர் எங்களிடம் ஏமாறு விட்டு பாதுகாக்கப்பட்ட தினமாக ஆக்கி தந்தருவாயாக. துஆக்களை கபூல் செய்வாயாக. அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. ஹலாலான ஆதத்துகள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்தருவாயாக. எங்களிடம் யாரெல்லாம் துஆ செய்யும்படி வேண்டிக் கொண்டார்களோ அனைவருடைய ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி தந்தருவாயாக. ரமலானை பரிபூர்ணமான நிலையில் யா அல்லாஹ் யா ரஹ்மானை அடைவதற்குண்டான பாக்கியங்களை அடைவதற்குண்டான நல்ல தௌஃபீக்கினை தந்தருவாயாக. எங்கள் நாட்டுக்கு நல்ல ஆட்சியாளர்களை ஏற்படுத்தி தந்தருவாயாக. எங்கள் நாட்டுக்கு யா அல்லாஹ் உன்னை பயப்படக்கூடிய யா அல்லாஹ் எங்களுடைய விஷயங்களில் உன்னை பயப்படக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக. உன்னுடைய அருள்மழையை பொழிய செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தண்ணீர் பஞ்சங்களை எல்லாம் நீக்கி அருள்வாயாக. மக்கள் யா அல்லாஹ் யா ரஹ்மானை பரிதவிக்கக்கூடிய இந்த காலங்களில் உன்னுடைய அருள்மழையை எதிர்பார்க்கக்கூடிய மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தந்தருவாயாக. நாங்கள் வசிக்கக்கூடிய பகுதியை குளிர்ச்சியான பகுதியாக ஆக்கி தருவாயாக. கடுமையான உஷ்ணங்களில் இருந்து பாதுகாப்பாயாக. அதில் ஏற்படக்கூடிய நோய்கள் இருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எல்லா விதமான பலாய் முசீபத்துகள் இருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானை எங்கள் துஆக்களை கபூல் செய்வாயாக. இங்கே குளிர்விக்கக்கூடிய அனைவருடைய தேவைகளையும் நிறைவேற்றி தந்தருவாயாக. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين صل يا ربي على النبي سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم
سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم.